உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சூடாமணி, எழுந்திரு சூடாமணி. என் நகையெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க. நீ காப்பாத்த மாட்டியா? எழுந்திரு சூடாமணி. முருகா, முருகா. ஏ சூடாமணி, எத்தா ஏன் இப்ப கத்துன? ஏதாவது கெட்ட சொப்பனம் கண்டியா? மணி என்னாச்சு? 3 ஆமா மாமா, கனவுல முருகன் வந்து வா வான்னு கோயிலுக்கு கூப்பிடுறான். விடியறதுக்கு இன்னும் நேரம் கிடக்குல்ல, பேசாம படு தூங்கு. காலையில விடிஞ்சதும் போலாம். எப்படியும் மணப்பாடு கல்யாணத்துக்கு நான் போகணும்ல. இப்பவே குளிச்சுட்டு கோயிலுக்கு ஒரு நட போயிட்டு அப்புறமா கல்யாணத்துக்கு போறேன். ஏத்தா எசகி இன்னும் பால் குடி மறக்கல. திடீர்னு எந்திரிச்சு அழுத அண்ணா, நான் என்ன பண்றது? பால் வந்ததும் காய்ச்சி சங்குல போட்டு விடு மாமா. நான் கிளம்புறேன். அம்மா நானும் வரவா? வேணா கண்ணு, அம்மா கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு கல்யாணத்துக்கு போறேன். சாயந்தரமா தான் வருவேன். நீ உறங்கு. சரிம்மா. பாத்து முருகனே கனவுல வந்து எழுப்புனதால எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் வாழ்க்கையே மாத்தி அமைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஐயோ, திருட திருட. ஐயோ, போச்சு போச்சு. நில்லடா. டேய் டேய் ஏய், புறத்த போய்க்க. விடு விடு விடு. ஏய், விடு விடு. என்ன விடு. ஏய், ஐயோ ஏய், கடவுளே. நீங்க போறே இல்லையா? டேய், என்ன விடுடா. ஏய், 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 போகாதடா. நில்லு. ஏய், ஏய், போ. ஏய், ஏய், நீ போல. டேய் நில்லுடா. போகாத. டேய் திருடா, நில்லுடா. டேய், நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. முருகன் எனக்கு துணையா இருக்கான். இப்பவே போறேன்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உங்களை நான் தப்பிக்க விட மாட்டேன். விடவே மாட்டேன் நானு. டேய், ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சௌந்தரம், என்னல பண்ணிட்ட? ஐயோ, கொன்னுட்டீங்களா? இல்ல அக்கா, நான் கொல்லலக்கா. சொன்னபடி நான் கொல்லல. இந்த இவன் தான் என்ன கொல்ல வச்சுட்டா. என்னைய கொல்ல வச்சுட்டா. என்னை கொலைக்காரனாக்கிட்டா. அக்கா, அக்கா, கொலைக்காரனாக்கிட்டா நீ. ஐயோ, இதுக்கு தான் போலீஸுக்கு போலான்னு சொன்னேன். இப்போ என்னென்ன செய்யறது? நான் அப்ப கூட திருடனதான் கொன்னேன். நான் திருடனதான் கொன்னேன். எங்க அப்பா முருகனோட நகையை திருடுதா. அதான் உணர்ச்சி வசப்பட்டு குத்திட்டேன் நானு. என்னோட கவர்மெண்ட் எல்லாம் என்ன ஆகுறது? என் நிலைமை என்ன ஆகுறது? ஊரே நீ கொலைகாரனா பாப்பாங்களே. என்ன செய்வேன் நானு? போலீஸ கூப்பிடலான்னு பக்கத்துல எந்த ஸ்டேஷன் இருக்குன்னு பார்த்து போயிடலான்னு. ஐயோ, மொழி தெரியாத ஊர் வேற.
இது கேரளா கேரளா பார்டரு. கேரளா இருந்துக்கிட்டு நான் என்ன செய்வேன்? அத்தனை பேர் நீ கொலகாரன பாப்பாங்களேம்மா. முருகனுக்காக நான் கொன்னேன்னு சொன்னா ஆறு நம்புவாங்க. ஓஹோ, தப்பு பண்ணிட்டேனே. சனியா, ஐயோ எம்புட்டு காலம் நான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சோறு போட்டிருக்கேன். நீ எனக்காக ஒண்ணு மட்டும் செய்யல. இந்த கொலையை நீ ஏத்துக்க. கேஸ்ல நான் பாத்துக்கிட்டேன். உன் கேஸ நான் பாத்துக்கிட்டேன். உன்னை வெளியே கொண்டு வந்துருவேன். ஐயா ஐயா, நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் பொண்டாட்டி பச்சை பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுவா ஐயா. அவளை கைவிட்டுட்டு நான் எப்படியா ஜெயிலுக்கு போவேன்? என்னை மன்னிச்சிருங்கய்யா. அக்கா 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 நீதான்க்கா என் குலதெய்வம். அக்கா அக்கா நீதான்க்கா எனக்கு உதவி செய்யணும். நான் சின்ன பிள்ளையில இருந்து என்னை தாய் மாதிரி பார்த்து வளர்க்கவன் நீதானே. அக்கா எனக்காக இந்த கொலையை ஏத்துக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போக்கா. அக்கா நான் எப்பாடுபட்டாவது உன்னை வெளியே எடுத்துருவேன்க்கா. சௌந்தரம், நான் ஒத்தையா இருந்த வரைக்கும் உன்னை தாய்க்கு தாயா இருந்து வளர்த்தவன். இப்ப எனக்கும் புருஷன் புள்ள குடும்பம்னு ஆயிடுச்சுல்ல. அவங்க எல்லாரையும் எப்படி விட்டுட்டு இந்த கொலைய நான் ஏத்துக்க முடியும்பா? சூடாமணி, எனக்காக வேண்டாமா நீ? நம்ம அப்பா முருகனுக்காக இந்த கொலையை ஏத்துக்கல நீ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு எல்லாமே தெரியும் ஆதி. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நான் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பல பேர்ல ஒருத்தி. உங்களை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். சரி, நீங்க எப்படி அது இந்த விஷயத்தை கவனிக்காம போனீங்க? இப்ப வரைக்கும் உங்களுக்குள்ள துடிச்சிட்டு இருக்க அந்த இதயத்தோட சொந்தக்காரன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கதான் முயற்சி பண்ணிருக்கீங்களா? அவங்களுக்கு நன்றி கடனா ஏதாவது பண்ணிருக்கீங்களா? மனுஷங்க வாழ்க்கையில நன்றி உணர்வு ரொம்ப முக்கியமானது. அத நீங்க மறந்ததுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு புரியுதுங்க. நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவங்கள கண்டுபிடிக்க முடியல. என்ன ஆதி, கண்டுபிடிக்க முடியலன்னு இவ்ளோ சாதாரணமா சொன்னா எப்படி? அது உங்களோட கடமை தானே. உங்களுக்கு உயிர் பிச்சை போட்ட குடும்பம் என்ன நிலைமையில இருக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? உண்மைதாங்க. நீங்க யார் என்னன்னு எனக்கு தெரியல. பட் சரியான நேரத்துல என் கடமையை எனக்கு ஞாபகப்படுத்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட்டுட்டு நீங்க உயிரோட இருக்க காரணமா இருந்த அந்த குடும்பத்துக்கு உங்க நன்றியை காட்டுங்க. அவங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்போவாது நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த விஷயம் முக்கியம்னு பட்டுச்சுன்னா அவங்கள கல்யாணத்துக்கு முன்னாடி தேடி கண்டுபிடிங்க. அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஆதி, என்னாச்சு ஆதி? போன்ல யாரு? ஆமா, நீங்க ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரதி, நான் டென்ஷனாலாம் இல்ல. இல்ல ஆதி, நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. போன் பேசிட்டு இருந்தீங்கல்ல, யார்கிட்ட பேசுனீங்க? போன்ல பேசினவங்க யாருன்னு தெரியல பாரதி. ஆனா என்னோட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் மேட்டரை பத்தி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு.
என்னை பற்றியும் அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாம் அந்த ஃபேமிலிக்கு எதுவும் பண்ணலைங்கிறத எனக்கு ஞாபகப்படுத்த தான் ஃபோன் பண்ணதா சொன்னாங்க. ஆதி, இத பத்தி நாம ஏற்கனவே பேசிருக்கோம்ல. பேசின விஷயம்தான் பாரதி. ஆனால் இடையில நடந்த ஏகப்பட்ட குழப்பத்தில் நான் அதை சுத்தமாக மறந்துட்டேன். எப்படி மறந்துன்னு எனக்கு தெரியல பாரதி. சரி ஆதி, விடுங்க. மறந்ததை பத்தி யோசிக்காம இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிங்க. பாரதி, நான் ஒன்று பண்ணுறேன். எனக்கு சர்ஜரி நடந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த டாக்டரை நான் மீட் பண்ணுறேன். அவருக்கு கண்டிப்பாக அந்த பேஷண்ட்டோட அட்ரஸ் தெரிஞ்சிருக்கும். நான் இப்போவே கிளம்புறேன் பாரதி. ஆதி, இந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கும். நானும் உங்க கூட வரேன். நாம இதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம். யாராவது கேட்டாங்கன்னா வெளியே போறோம்னு அவங்க கிட்ட சொல்லிடலாம். ஆமாம் பாரதி, நம்ம கல்யாணம் முடியறதுக்குள்ள அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். வாங்க பாரதி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ டாக்டர். ஹலோ ஆதி, எப்படி இருக்கீங்க? ஃபைன். வாங்க உட்காருங்க. என்ன ஆதி, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்றீங்க? இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? யா, ஃபைன் டாக்டர். ஒரு சின்ன நன்றி கடன் பாக்கி இருக்கு. அது சம்பந்தமா தான் உங்களை பார்க்க வந்தேன். என்ன விஷயம் ஆதி, சொல்லுங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தது தான் டாக்டர். எனக்கு ஹார்ட் டொனேட் பண்ணாங்கல்ல, அந்த ஃபேமிலிக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க என் கல்யாணத்துக்கு வந்து என்னை வாழ்த்தணும்னு ஆசைப்படுறேன் டாக்டர். இந்த பிரச்சனை முடியாது போல இருக்கே. ஆதிக்கு ஹார்ட் கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சா நம்ம பண்ணது எல்லாமே வெளியே வந்துருமே. சமாளிப்போம். ஆதி, நான் ஏற்கனவே இத பத்தி உங்க மாமா கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது டாக்டர். ஆனா தயவு செஞ்சு என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. ஆதி, வேணும்னா ஒன்னு பண்றேன். அட்ரஸ் கொடுக்க முடியாது. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இருக்கு. அந்த நம்பர் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்க அவரை விசாரிச்சு பாருங்க. ஒருவேளை அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். பரவாயில்ல. கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா ஆதி, நான் வராம எப்படி? ஓகே டாக்டர், நான் வரேன். வாங்க. தேங்க்ஸ் டி. போலாங்களா? ஆதி, டீட்டெயில்ஸ் கிடைச்சிருச்சா? இல்ல பாரதி, அவங்கள அட்டென்ட் பண்ண ஆம்புலன்ஸ் டிரைவரோட ஃபோன் நம்பரை டாக்டர் கொடுத்துருக்காரு. நம்ம அவர்கிட்ட பேசி அவங்க அட்ரஸ் வாங்கிக்கலாம். சரி ஆதி, போலாம். என்னடா மச்சான், நான் போட்ட சத்தத்துக்கு எந்த ரியாக்ஷன் கொடுக்காம இப்படி மொக்க பண்ணிட்டியாடா? ஏ மச்சான், என்ன பிரச்சனை? என்னாச்சு மச்சான்? நீ கல்யாணம் மாப்பிளடா. உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி இருக்க? சும்மா ஃபன் பண்ண வேணாமா? டேய், மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? யாருன்னு சொல்ல, தூக்கிடலாம். டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. நீ என் கூட இருக்கிறப்போ எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? அதான் எல்லாத்தையும் பார்த்துக்க நீ இருக்கிய. இது வேறடா. எதுவா இருந்தா என்ன மச்சான்? இப்ப நீ இப்படி இருக்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. என்னன்னு சொல்லுடா. இதான் அந்த டாக்டர் கொடுத்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட ஃபோன் நம்பர். நானும் இந்த நம்பரை கையில் வாங்கின நிமிஷத்துலேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன்டா. ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது.
ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். குழந்தை யார் குழந்தைமா இது? இந்திரா, நம்ம வீட்டுக்கு காலையில புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்திருக்காம்மா. அவளோட குழந்தை தான் இது. குழந்தைக்கு பால் புட்டிலாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கா. ஆனா இன்னும் வரலம்மா. ஏமா போய் கூட ரொம்ப நேரம் இருக்கும்லம்மா? ஆமா ஆமா, இந்நேரத்துக்கு போயிட்டு வந்திருக்கலாம். என்னாச்சுன்னு தெரியல இந்திரா, இன்னும் காணும். பாத்தியா இந்திரா, பெத்த தாய் கிட்ட குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கா நம்ம காவியா கிட்ட. பாரு எப்படி விளையாண்டுட்டு இருக்கான் பாத்தியா? என்ன தங்கம்? ஏ இந்திரா, குட்டி பையனை பாத்தியா? என்ன தேடி என்கிட்டயே வந்துட்டான். என்ன குட்டி செல்லம், அம்மா கஷ்டப்படுவேன் நீயே வந்துட்டியா? என் புஜ்ஜு குட்டி. சித்தி கிட்ட போறியா? சித்திய பாரு, சித்தி கிட்ட போ. இந்திரா இந்தா. அம்மா என்னம்மா இது? குடி இந்திரா. வாடிக்கோ இந்திரா. ஏய் சித்தி கிட்ட இருக்க, உன்னையே பாக்குறான். அம்மா இந்திராம்மா, ஒரு நிமிஷம். சொல்லுங்கக்கா, என்ன? அந்த குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தைம்மா. அது வலது கால் முட்டிக்கு கீழே பெரிய மச்சம் இருக்கு. அந்த ஜேபி கொன்னுடுன்னு சொன்னாலும் அந்த மச்சத்தை பார்த்துதான் நான் மனசு மாறினேன். நானே வளர்த்தலான்னு தாம்மா எதுவும் செய்யாம விட்டுட்டேன். அந்த குழந்தை வீட்டுல இருந்தா வீடே சொர்க்கமா இருக்குமா. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிரு தாயி. சரி, முதல்ல என் அக்கா கிட்ட குழந்தைய கொண்டு போய் சேர்க்கணும். அதான் இப்ப எனக்கு முத வேலை. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி நான் வரேன்க்கா. அப்போ இது அக்கா குழந்தை தானா? அக்காக்கும் தங்கச்சிக்கும் குழந்தைனா ரொம்ப ஆசை போல இருக்கே. மாறி மாறி கொஞ்சிக்கிறாங்க பாருங்க. அம்மா, இந்த குழந்தைய விட்டுட்டு எங்க போயிருக்காங்க? இந்திரா, அதாண்டி வேலை கேட்டு வந்தா, அப்புறம் கடைக்கு போயிட்டு வரேன்னு போனா ஆளையே காணும். இந்த குழந்தைய அம்மாவை தேடாம இந்த வீட்டு புள்ள மாதிரி எப்படி சாப்பிடாம காவியா கூட இந்த ரூம்லயே இருக்கு பாத்தியா? அப்போ கண்டிப்பா இது அக்காவோட குழந்தைதான், வேற யாருதும் இல்ல. ஐயோ, பசிக்குது போல இருக்கே. பால் பாட்டில் கூட வீட்டுல இல்லையே. இந்திரா, ஸ்பூன்ல தரலாமா? அம்மா, பால் சூடாதாமா இருக்கு. நான் இப்பதான் காய்ச்சனேன். கௌரி, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. போங்க. சரிங்கம்மா. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்போ நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு லேடி வேலைக்கு வந்திருக்காங்க. அது அவங்க குழந்தைன்னு சொல்றாங்க. ஆனா அக்காவுக்கு அந்த குழந்தை மேல ஃபீல் ஆகி அக்கா அந்த குழந்தை அழுத உடனே அவ பால் கொடுத்துட்டா. நான் போய் பார்த்தேனா, அப்போ அந்த ஆயா சொன்னாங்கல்ல, அதே மாதிரி குழந்தைக்கு ஒரு மச்சம் இருந்துச்சு. அக்காவும் இது ஏன் குழந்தை மாதிரின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருக்கா. என்னால நம்பவே முடியல இந்திரா. எப்படி குழந்தை வீடு தேடி வந்துச்சு? அதுவும் உங்க அக்காக்கு மச்ச விஷயம் எல்லாம் தெரியவே தெரியாது. எப்படி அவங்க தன்னோட குழந்தைன்னு கண்டுபிடிச்சாங்க? இந்த உலகத்துல எவ்வளவோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஆனா ஒரு அம்மாவுக்கு குழந்தை மேல இருக்கிற பாசத்துல மட்டும் எந்த சேஞ்சஸுமே இல்ல கௌதம்.
அந்த பாசத்துக்கு முன்னாடி எந்த சக்தியாலையும் எதிர்க்கவே முடியாது. இத ஏன் கண்ணால நான் இன்னைக்கு பார்த்தேன் கௌதம். சரி நீ கூலாரு, நீ ரொம்ப எமோஷன் ஆகுற. ஆமா, என் அக்காவை எத்தனை நாளைக்கு அப்புறம் நான் சிரிச்ச முகத்தோட பார்த்தேன் தெரியுமா? அவனும் அப்படியே குட்டி பையன், எவ்வளவு அழகா கியூட்டா இருந்தான். கஷ்டப்பட்டு அடக்கிட்டு வந்து நான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். இந்திரா, அந்த குழந்தைய உடனே பார்க்கணும் இந்திரா. நீ வா, நம்ம அம்மா கிட்ட போய் எல்லா உண்மையை சொல்லிடலாம். இதுக்கு மேல நம்ம மறைச்சோன்னு வச்சுக்கோ, தேவையே இல்ல. வா போலாம், வா. என்னாச்சு கௌதம்? இப்ப மறுபடியும் என்ன கௌதம், இப்போ குழந்தைய பத்தி வெளியே சொல்ல நேரம் வரல. நம்ம சந்தோஷத்தை இந்த ரூம்குள்ள மட்டும்தான் நம்மளால காட்டிக்க முடியும். ஏன் அப்படி சொல்ற? அக்காக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டியா? துக்கமோ சந்தோஷமோ எதுவுமே பெருசா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஒரு அம்மாக்கு தான் குழந்தை கிடைச்சதை விட வேற என்ன பெரிய சந்தோஷம் இருக்க முடியும்? ஆமா இந்திரா, காவியா அண்ணி கிட்ட இருக்கிறது தான் குழந்தைன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. ஏன்னா அது நம்ம உறவு இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? கௌதம், குழந்தைய கடத்தினவங்களுக்கும் இன்னைக்கு வேலைக்கு வந்த லேடிக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் கண்டிப்பா இருக்கும். எதுக்காக நம்ம வீட்டுல குழந்தைய கொடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல. அது யாரு என்னங்கறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் கௌதம். பொறு இந்திரா. சரி, முதல்ல அதை கண்டுபிடிப்போம். அது யார் குழந்தைன்னு தெரியாமலே அண்ணி ஹாப்பியாவே இருக்கட்டும், ஓகேவா? எப்படியும் குழந்தை இங்க தானே இருக்கு, நம்ம கிட்ட வந்துருச்சு. நம்ம 2 பேரும் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பொறுமையா சொல்லிக்கலாம். ஆமா கௌதம், எப்படியோ தாயும் புள்ளையும் ஒன்னா இருக்காங்க. இப்போதைக்கு அது போதும். ஆனா இந்த குழந்தைக்கு நிறைய ஆபத்து இருக்கு. நம்ம ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். ஓகே இந்திரா, எப்படியும் நம்ம குழந்தை இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இல்ல கௌதம், எனக்கு நல்லா தெரியும். சரி, புரியுது. அப்படி இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அதான் எனக்கும் சந்தோஷம். இப்ப நீ கொஞ்சம் அமைதியா இரு, சரியா? நம்ம குடும்ப வாரிசு நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போதைக்கு அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் நிலைக்கட்டுமே. எனக்கும் அது சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா கௌதம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌதம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பத்மா மேடம் தான் ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். விஸ்வாவோட போனே கிடைக்கல, அதனால பொன்னழைப்பை மட்டும் வச்சுக்கலாம். அன்பரசியை மட்டும் வர சொல்லுங்க. அது எப்படி மேடம் முடியும்? மாப்பிளையும் வரணும்ல, அதான் மேடம் சரியா இருக்கும். அது ஒண்ணுதாங்க இங்க குறையா இருக்கு. ஏங்க, நல்ல நேரம் முடிய போகுது, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்ட. பாத்தியா எப்படி பேசுறாங்க? என்ன அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க. மா, அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கம்மா. இல்லனா நான் அவங்கள புரிய வைப்பேன். இனிமே நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா. கோர்ட்ல வேற என்ன நடக்குதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஜட்ஜ்மெண்ட் நமக்கு சாதகமா இருந்தா பிரச்சனை இல்ல, ஏதாவது தப்பா நடந்துட்டா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு தெரியலமா. என்னம்மா, அப்பாவை பத்தி நீ தானே சொன்ன. அவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பாருன்னு நீ தானே சொன்ன. அப்புறம் ஏன் வருத்தப்படுற? அப்பா எல்லாத்தையுமே சமாளிச்சிருவாரு. நிச்சயமா நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். இந்த விசேஷம் நல்லபடியா நடக்கும். நம்ம கும்பிடுற முருகன் நடத்தி வைப்பாருமா. மா, ஒரு நிமிஷம் போன் பேசிட்டு வந்துறேன். சொல்லுங்கண்ணா. ஹலோ அம்மா, இங்க பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சுமா.
உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கலாம், மத்தவங்க காத்துட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பணம் தேவை இருக்கும். பந்தக்காரன் ஒத்து வந்தாலும் மைக் செட்டுக்காரன் ஒத்து வர மாட்டான். சார் கேட்ட டைம் முடிஞ்சு போனதுனால ஆளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரையும் என்னால சமாளிக்க முடியல. ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கம்மா. யோ, என்ன எல்லாம் வேலையை பார்க்காம இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க? அவங்க கேட்ட டைம் முடிஞ்சு போச்சு, அதனால தான் நாங்கள் வேலையை நிப்பாட்டிட்டோம். நாங்கள் கிளம்புறோம். அண்ணே, பொறுத்தது பொறுத்துக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணே. கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க வர வரைக்கும் என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இல்லை, நீங்கள் பணம் கொடுங்க, நாங்கள் இருக்கிறோம். அப்படி இல்லைண்ணா, நாங்கள் கிளம்புறோம். ஒரு நிமிஷம்ண்ணே, அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எவ்வளோ தடுத்தோம், அவங்க எல்லாம் கேட்காம வேலையெல்லாம் நிறுத்திட்டு ஜாமான் எல்லாம் வண்டியில ஏத்த போறாங்கம்மா. அண்ணா, நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. நான் சொல்றது அப்படியே போய் அவங்க கிட்ட சொல்லுங்க. சரிங்கம்மா. அப்பா, யாரு தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். உங்களை நான் அசிங்கப்பட விட மாட்டேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன அம்மோ, கண்ணெல்லாம் செவந்திருக்கு. நைட்லாம் சரியா தூங்கலையா? ஆமாண்டி, ரொம்ப நேரமா தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தேன். வழக்கமா படுத்த உடனே தூங்கிடுவேன். கொஞ்ச நாளா தூக்கம் வரமாட்டேங்குது. எதனாலன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு போச்சு உனக்கு ஏன் தூக்கம் வரலன்னு. நல்லா தெரியுது. அப்படியா? என்ன காரணம்? லவ் தான், வேற என்ன? உன் ஆள் தான் உன்னோட தூக்கத்தை கெடுக்கிறாரு. ஆமாண்டி, இப்பெல்லாம் அவரோட நினைப்பு அடிக்கடி வந்து என்னென்னமோ பண்ணுது. எனக்கு இதெல்லாம் புதுசாதான் இருக்கு. லவ்ங்கிறது ஒரு சுகமான அவஸ்தை, அதை என்ஜாய் பண்ணிக்கோ. ஆனா இப்பெல்லாம் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் அவரை ஃபேக்டரியில பக்கத்திலே வச்சுக்கிட்டு என்னால எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. தோ அதுக்கான லெட்டரையும் ரெடி பண்ணிருக்கேன். இத நீயா அவருக்கு எழுதின மாதிரி ஒரு லவ் லெட்டரை தயார் பண்ணிருக்கேன். இத நீ எப்படியாச்சும் அவர்கிட்ட கொடுத்துட்டா போதும். உன் மனசை எப்படியும் அவர் புரிஞ்சுப்பாரு, உன் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்குவாரு. ஏய், இந்த காலத்துல லெட்டர் எழுதி தந்தா ஒர்க் அவுட் ஆகுமா? எல்லாரும் இன்டர்நெட், இமெயில்னு அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. இப்ப போய் லெட்டர், இது சரியா வருமா? ஏய், நாம நேர்ல சொல்ல முடியாத ஃபீலிங்ஸ் எல்லாம் லெட்டர்ல அழகா கன்வே பண்ணலாம். எப்பவும் லெட்டர் தான் காதலுக்கு தூது போக சரியான விஷயம். ஏய், எனக்கு இதெல்லாம் தந்து பழக்கமே இல்ல. பேசாம என் சார்பா நீ அவர்கிட்ட இந்த லெட்டர் கொடுத்துரு. ஏய், என்ன விளையாடுறியா? லெட்டரை எழுத வேணா ஹெல்ப் பண்ணலாம், ஆனா லெட்டரை கொண்டு போய் கொடுக்க சொல்றதெல்லாம் டூ மச். நீ இப்படியே தயங்கிட்டு இருந்தானு வெயி, உன் ஆளை வேற எவ்வளவு கொத்திட்டு போயிட போறா பாரு. இல்லடி, நான் பிசினஸ் விஷயமா நிறைய மென்ஸ் கிட்ட பேசியிருக்கேன், பழகிருக்கேன். ஆனா மனசுல காதல வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேச ரொம்ப கூச்சமா இருக்கு. நான் போய் இந்த லெட்டரை எப்படி கொடுக்கறதுன்னு தான். இன்னைக்கு மழை கண்டிப்பா கொட்டுன்னு கொட்ட போது பாரு. ஏய், என்னடி சொல்ற? இல்ல, உன் முகத்துல டன் கணக்குல வெக்கத்தை பார்த்தேன், அதான் மழை கொட்ட போதுன்னு சொன்னேன். ஏய், ரொம்ப கலாய்க்கிறடி. சரி குடு, இந்த லெட்டரை நான் அவர்கிட்ட கொடுக்கறேன். இது லவ் பண்ற பொண்ணுக்கு அழகு. இந்தா, இங்க தைரியமா வாங்கிட்டு அங்க போய் எதுவும் சொதப்பிடாத. இல்லடி, அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். கிளம்பலாமா? ஆல் தி பெஸ்ட் அம்மோ. கிளம்பலாம். சரி வா போலாம்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, பியூனை உள்ள வர சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். இந்த ஃபைலை எடுத்துட்டு போய் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற கார்த்திக்ங்கிறவர்கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லு. ரம்யா லெட்டருக்கு பதிலா நான் எழுதியிருக்கிற லெட்டர் எப்படியாவது கார்த்திக் கிட்ட சேர்க்கணும். என்ன பண்ணலாம்? புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு கார்த்திக், அவர் தானே மேடம்? அவரே தான். இந்த ஃபைலை நான் பார்க்க சொன்னேன்னு சொல்லி கூட. ஓகே மேடம். தம்பி தம்பி சொல்லுங்க. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க யாரு மேடம்? என்கிட்ட என்ன தனியா பேசணும்? விஷயம் இருக்கு, வா சொல்றேன். சொல்லுங்க மேடம், என்ன பேசணும்? கையில என்ன ஃபைல்? இதை கேட்க தான் கூப்பிட்டீங்களா? நான் போறேன் மேடம். ஏய் நில்லுப்பா, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? அந்த ஃபைல்குள்ள ஒரு லெட்டர் இருக்குல்ல? ஆமா. அந்த லெட்டரை எடுத்துட்டு நான் கொடுக்கிற லெட்டர் அந்த ஃபைல்ல வச்சு திருப்பி எடுத்துட்டு போய் மேடம் கிட்ட கொடுக்கணும். செய்வியா? என்ன நீங்க பாட்டுக்கு வந்து லெட்டர் மாத்தணும் அது எதுன்னு சொல்றீங்க? நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? இப்ப ஹெல்ப் பண்ணலாம்ல? சரி மேடம், நான் பண்றேன். That's good. இந்த நீ இந்த ஃபைலை கொஞ்ச நேரம் கழிச்சு ரம்யா கிட்ட எடுத்துட்டு போய் கார்த்திக் சார் இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி கொடுத்துரு. மேடம், அப்ப ரம்யா மேடம் கொடுத்த லெட்டர் கார்த்தி சார்ட்ட கொடுக்க வேண்டாமா? கொடுக்க வேண்டாம். ஆனா ரம்யா கேட்டா கொடுத்துட்டேன்னு சொல்லிரு. நான் கொடுத்த லெட்டரை கார்த்திக் கொடுத்த லெட்டரா ரம்யா கிட்ட கொடுத்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பெத்த தாயையும் குழந்தையையும் பிரிக்கிறது மகா பாவம். இனிமேலும் நீ அந்த தப்ப செய்யாத. எங்க போனானே தெரியலையா ஹஸ்பண்ட் சார்? தெரியல மாரி. மாரி, ஒண்ணு பண்ணலாம். நீ அந்த பக்கம் பாரு, நான் இங்க பாக்குறேன். சரியா? சரி, பாத்து போய் பாரு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல அக்கறை இல்லதான் குழந்தைய பெத்தவங்க கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
விஷம் கலந்த பாயாசத்தை மாரிக்கு கொடுக்க போறாங்க. மாரியும் மாரி வயித்துல இருக்க குழந்தையும் கதம் கதம். மாரி, குழந்தைங்களுக்கு ஆரத்தி எடுக்கதான் நாங்க 2 பேரும் நின்னுட்டு இருக்கோம். உன்கிட்டதான் குழந்தையே இல்லையே, நீ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? கொஞ்சம் தள்ளி நில்லு. குழந்தைய பிரிஞ்சு அந்த வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு தாயா சொல்ற, தயவு செஞ்சு இந்த குழந்தைய அதோட அம்மாவோட சேர்த்து வச்சிரு. நீ என் கூட பிறக்கலனாலும் நான் உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒரு தாய் வயித்துல பிறக்கலனாலும் ஒரு தாய் வளர்ப்புல வளர்ந்த ஆள் ஆயிருக்கும். வேற ஒருத்தர் மூலமா உண்மை வெளியே தெரிய வரும்போது அதனால உனக்கு பாதிப்பு அதிகமா தான் இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எத்தனையோ தடவை நம்ம ஊரும் உறவும் ராசி இல்லாதவன்னு கிண்டலும் கேலியும் பண்ணி ஊரை விட்டு என்ன ஒதுக்கி வச்சாங்க. ஏன் நீ கூட என்ன அப்படி பேசிருக்கியே? நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு உன்ன மாதிரி கோழையா முடிவு பண்ணிருந்தேன்னா ஒவ்வொரு தடவையும் செத்துருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊர் என்ன நம்புங்கிற நம்பிக்கையில போராடின. இன்னைக்கு என் நம்பிக்கை வீண் போகல. நம்ம ஊர் மக்களும் என்ன புரிஞ்சுக்கிற நேரம் வந்துச்சு. அவங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த ஊர் மக்களாலையும் உறவுகளாலையும் நான் ராசி இல்லாதவன்னு ஒதுக்கப்பட்டேனோ அதே ஊர்க்காரங்க மாலை மரியாதையோட என்ன வரவேற்கலையா? நீ பாக்கலையா? இதே நான் உன்ன மாதிரி கோழத்தனமா அவசரப்பட்டு முடிவு எடுத்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? எல்லாத்துக்கும் பொறுமை வேணும். ஏன்னா பொறுமைக்கு என்னைக்கும் அழிவில்ல. இங்க பாரு ஸ்ரீஜா, என்னைக்கும் ஒரு போராளியா இரு, கோழையா இருக்காத. ஏன்னா போராளி இறந்தாலும் அவன் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பான். ஆனா கோழை உயிரோட இருந்தாலும் அவ செத்ததுக்கு சமம். ஏன் தங்கச்சி நீ என்ன மாதிரி வாழ்ந்து காட்ட வேண்டாமா? அதை விட்டுட்டு கோழையா சாகணும்னு சொல்ற? நீ வாழ்ந்துட்டு இருக்கணும். நீ வாழ பிறந்தவ. நீ நல்லா வாழணும். பேச்சு கேட்க கூடாது. உனக்கு போட்டியா நான் வாழணும்னு பொறாமையிலேயே என் வாழ்க்கைய நான் அழைச்சுக்கிட்ட மாறி. என்ன மன்னிச்சிரு மாறி, மன்னிச்சிரு. அழாத. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு அழற? உன் வாழ்க்கை ஒன்னும் முடிஞ்சு போகல. உன் அக்கா, நான் அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன். பாரு, வா, வீட்டுக்கு போலாம். வா. எந்த வீட்டுக்கு மாறி? இது என்ன கேள்வி? நாம வாழ வந்த வீட்டுக்கு தான். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் இனி அந்த வீட்டுக்கு வர்றது? தாரா அத்தை கிட்டயும் உன் வீட்டுக்காரர் கிட்டயும் ஹஸ்பண்ட் சார் பேசிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. வா, வீட்டுக்கு போலாம். இது பாரு ஸ்ரீஜா, தப்பு பண்றது மனித இயல்புதான். அது பிரச்சனை கிடையாது. தப்ப உணர்ந்து
திருந்துறது தான் முக்கியம். நீ உன் தப்ப உணர்ந்து திருந்திட்ட. இனி உன் வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும். வா வீட்டுக்கு போலாம். இல்ல மாறி, அது இது நாள் வரைக்கும் தான் நீ என் பேச்ச கேட்கல. இனிமேலாவது என் பேச்ச கேளு ஸ்ரீஜா. வா வீட்டுக்கு போலாம். வாங்குறேன்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். போலாமா? ஹஸ்பண்ட் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எங்க குழந்தை இப்ப எங்க கிட்ட வந்து சேர்ந்திருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம் மேடம். ஆமா மேடம், உங்க தங்கச்சி வாழ்க்கை பாதிக்கும் தெரிஞ்சு கூட நீங்க உண்மையை சொன்னது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு மேடம். அதனால தான் எங்க குழந்தை எங்களுக்கு திரும்ப கிடைச்சது. தப்பு உங்க மேலயும் இருக்கு. பணத்துக்காக குழந்தைய வேலை பேசி விக்கலாமா? ஸ்ரீஜா உங்களை தேடி வந்து பணம் கொடுக்கறேன்னு ஆசை காட்டும் போதே ஆரம்பத்திலேயே நீங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா இவ்ளோ பிரச்சனை இருந்திருக்காது. மேடம், நாங்க பண்ணது தப்பு தான். ஏற்கனவே 2 பெண் குழந்தை இருக்கும்போது 3ஆவதும் பெண் குழந்தையா போயிடுச்சுன்னு அவசரப்பட்டு எடுத்த முடிவு தான் இது எல்லாத்துக்குமே ஆரம்பமா இருந்திருக்கு. அதுக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். அந்த கடவுளா பார்த்து உங்க பிரச்சனைய தீர்த்து வச்சிருக்காரு. அம்மா, உங்களை ஒண்ணு கேக்குறேன். பெண் குழந்தைன்னா ஏன் வேண்டான்னு நினைக்கணும்? ஆணும் பெண்ணும் சமங்கிற எண்ணம் மனசுல வந்தாலே போதும். பெண் குழந்தை வேண்டாங்கிற எண்ணம் மனசுல வராது. கரெக்டா சொன்ன மாதிரி. இங்க பாருங்க, பெண் குழந்தைன்னு சொல்லி படிக்க வைக்காம விட்டுற போறீங்க. 3 குழந்தைகளையும் நல்லா படிக்க வைங்க. உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன உதவி வேணும்னாலும் எங்களை வந்து பாருங்க. சரிங்க சார். சரி. ரொம்ப சந்தோஷம் சார். சரி, நாங்க போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம். என்ன ஹஸ்பண்ட் சார்? யாரு? ஆடிட்டர் தான் கால் பண்றாரு. பேசுங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? நேத்து நைட் அப்பா திடீர்னு கால் பண்ணி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ண சொன்னாரு. நைட் அப்பா கால் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண சொன்னாரா? என்ன டாக்குமெண்ட்ஸ்? உங்க சாமுண்டீஸ்வரத்தை உங்களுக்கு பிறக்க போற குழந்தை பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வைக்க சொல்லியிருந்தாங்களே. ஆமா, அதே டாக்குமெண்ட்டை திரும்பவும் எழுத சொல்லியிருக்காரு. அப்பா இப்ப எதுக்காக சொத்தை மாத்தி எழுத சொல்றாரு? சார், நானும் அவர்கிட்ட குழந்தை இல்லையேன்னு கேட்டேன். அந்த குழந்தை இருக்கு, வரப்போறதா சொன்னாரு சார். அப்படியே சொன்னாரு? ஆமா சார், அப்படிதான் சார் சொன்னார் அவரு. எனக்கும் ஒரே குழப்பமா போச்சு சார். அதான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. நான் அப்பா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கிளியர் பண்றேன். நீங்க ஒரு சொன்னதை செய்யுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்? ஆடிட்டர் என்ன சொன்னாரு? ஏதோ சொத்து மாத்தி எழுதுறத பத்தி சொன்னீங்களே. அப்பா நேத்து நைட் ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி சாமுண்டீஸ்வரி அத்தா சொன்ன மாதிரி சொத்தை எல்லாம் நம்ம குழந்தை பேருக்கு மாத்தி எழுத சொல்லியிருக்காரு. ஆடிட்டர் குழந்தைய பத்தி கேட்டதுக்கு குழந்தை வரும்னு சொல்லியிருக்காரு. மாமா குழந்தை வரும்னு சொல்லி சொத்தை மாத்தி எழுத சொல்லிருக்காருன்னா அப்ப நம்ம குழந்தைய பத்தி மாமாக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. வா போய் நம்ம அப்பாவே கேட்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். அம்மா தாயே, நல்ல தகவலா சொல்லு. என் குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. மாறி வா போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சூர்யா மாறி எங்க ரூம்ல இருக்காங்களா? அக்காவும் மாமாவும் ரூம்ல இல்ல மாமா. அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ அப்படியா?
வா. மாமா அக்காவும் மாமாவும் வந்துட்டாங்க பாருங்க. வாங்க சூர்யா மாறி. வா சூர்யா, வா மாறி. என்ன மாதிரி கடவுள்கிட்ட உன் குறையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டியா? குழந்தை சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டியா? ஆமா மாமா. கவலைப்படாத, நான் வெளியே போயிட்டு வரும்போது உங்க குறையெல்லாம் தீந்துரும். கடவுள் கண்டிப்பா தீர்த்து வச்சிருவாரு. என்ன மாமா நீங்க பூசாரி அருள்வாக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க? ஹசனி, பூசாரி சொன்னது வேணா பலிக்காம போகலாம், ஆனா இப்ப நான் சொன்ன வாக்கு கண்டிப்பா பலிக்கும். ரொம்ப சந்தோஷம் மாமா. அப்பா, நாங்க கோவில இருந்தப்போ ஆடிட்டர் ஃபோன் பண்ணாரு. நேத்து நீங்க ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி பேசிருக்கீங்க போல இருக்கு. சொத்து விஷயம் அப்புறம் குழந்தை விஷயம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நீங்க சொன்னதை சொன்னார்ப்பா. ஏய், நான் சொன்னது நல்ல விஷயம் தானேப்பா, சந்தோஷமான விஷயம் தானே. என்ன யோசிக்கிற? ஏன் இவ்வளவு தயங்குற? இல்லப்பா, அது எனக்கு புரியலப்பா. அது சம்பந்தமா தான் சூர்யா இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன். திரும்பி வந்ததும் அது உனக்கு தெளிவா புரிஞ்சிடும். அப்படியே நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காடிடுவ. ஓவரா பேசுறானே. ஆமா சூர்யா, அந்த நல்ல செய்தியோட தான் நான் வீட்டுக்கே வருவேன். அப்படி நான் வரும்போது வீடே தீபாவளி மாதிரி களை கட்டி இருக்கணும், செலிப்ரேஷன் கிராண்டா இருக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம கம்பெனில வேலை பார்க்கறவங்க, அக்கம் பக்கம் சொந்தம் பந்தம் ஒத்தர் விடாம எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஸ்வீட் பாக்ஸ் அது இதுன்னு எல்லாருக்கும் கொடுத்து கொண்டாடி தீர்த்தரணும். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணு. அப்புறம் மாதிரி நீயும் ஹாஸ்னியும் சேர்ந்து வீட்டுக்கு பலகாரம் சாப்பாடு ஐட்டம் அது இதுன்னு செஞ்சு பிரமாதமா இருக்கணும்மா. ஓகே. முடிஞ்சா 2 பேரும் சேர்ந்து வாழை மரம் தோரணம் அது இதுன்னு கட்டி வீட்டை அமக்கலப்படுத்திருங்க. யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் பண்ணுங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். சரிங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேப் இந்த இடத்த தானே காட்டுது. என்னடா இங்க கொண்டு வந்து விட்டுருக்க? ஆள் நடமாட்டமே இருக்கிற மாதிரி தெரியல. பாக்குறதுக்கு இந்த இடம் வேற பயங்கரமா இருக்கு. கா, ஆந்திரா ரவுடிங்கன்னா இப்படிதான் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அக்கடான்னு கிடப்பானுங்க. அவனுங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோன்னு பூஜா மேடம் போன் பண்ணி சொல்லுங்க. போன போடு. வணக்கம். வணக்கம் மேடம். இந்த மாலையை தேடி நீங்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா விஷயம் பெருசா தான் இருக்கும். சொல்லுங்க, யார போட்டு தள்ளணும்? காட்டு. இதோ இவதான் சக்தி. இவளதான் நீ காலி பண்ணணும்.
இவ பேர் சக்தி. இவ்வளவுதான் நீ காலி பண்ணணும். பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி இருக்கா? இவளை கொல்றதுக்கு இந்த லெஜெண்ட் வேணுமா? அவ பாக்குறதுக்கு தான் குழந்தை மாதிரி இருப்பா, ஆனா ரொம்ப டேஞ்சரானவ. நாங்களே எத்தனோ தடவை இவளை ஒழிச்சு கட்ட ட்ரை பண்ணி பல்பு தான் வாங்கியிருக்கிறோம். மாலி ஒரு விஷயத்துல இறங்குனானா எதிரில் இருக்கிறவன் காலி. புரியுதா? இந்த பஞ்சு டைலாக் எல்லாம் சக்தியை காலி பண்ணிட்டதுக்கு அப்புறம் சொல்லு. டேய் சங்கிலி, இதுல ஒரு 4 லட்சம் ரூபாய் இருக்கு, அட்வான்ஸா வச்சுக்கோ. ஏய் புர்ரா, இனிமே அந்த சக்தி மட்டும் உயிரோட இருக்க கூடாது. நீ இன்னைக்கே மதுரை கிளம்பி வந்து அவளை தயவு செஞ்சு மேல அனுப்பிச்சிரு. மேடம், கை நீட்டி பணம் வாங்கிட்டேன்ல, இந்த நிமிஷத்துல இருந்து அந்த சக்திய இந்த யமன் நெருங்கிக்கிட்டே இருப்பான். இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த சக்தி உயிரை எடுப்பேன். போட்டோ மெசேஜ் அனுப்புங்க. வாங்கக்கா. டேய் மொபைல குறா. ஏய் சக்தி, உசுர நான் எடுக்கிறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் சொல்றபடி இருப்பாருனா குழந்தைய பார்க்க சொல்லு சக்தி, இல்லனா எதுவுமே வேண்டாம். கேட்டுச்சானா? இனிமே நீங்க பொண்டாட்டி தாசனா மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் குழந்தை உங்ககிட்ட காட்டுவாங்களாம். கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறீங்களா? இங்க பாருங்க, இனிமே உங்க 2 பேருக்குள்ள சண்டே வரக்கூடாது. அசோகனா, குழந்தைய வாங்கி கொஞ்சுங்க. என்னங்க குடு. பாத்து தலையை பிடி. பாத்து தலையை பிடிங்க. டேய், அப்பா உன்னை பார்க்க வரேன்னு கோச்சுக்காதடா. அப்பா பாருங்க. சரண்யா, நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? இன்னும் பேர் வைக்கலங்க. நல்ல நாளா பார்த்து சீக்கிரமா பேரை வைக்கணும். ஒரு பெரிய மண்டபம் பிடிச்சு எல்லாரையும் இன்வைட் பண்ணி நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா கொண்டாடிடுவோம். சரண்யா, என்ன சொல்ற? எல்லாரையும் இன்வைட் பண்றதுனா என்ன? உங்க அம்மாவையும் எங்க அம்மாவையும் கூப்பிடணும்ன்றீங்களா? அவங்கெல்லாம் வரதா இருந்தா இந்த ஃபங்க்ஷனே நடத்த வேண்டாம். இது இருக்காங்களே மீனாட்சி அம்மா, இங்க இருக்கிறவங்க தான் எனக்கு சொந்தக்காரங்க. இந்த ஊர் மக்கள் தான் எனக்கு உறவுக்காரங்க. இவங்க மட்டும் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்தா போதும், மத்தவங்க யாரும் வர வேண்டாம். சரண்யா, 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 இத பாரு, யாரும் வரக்கூடாதா? அவ என்ன சொல்றது? இப்ப நான் சொல்றேன். சரண்யாவோட குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த வீட்ல இருந்து யாரும் வர மாட்டாங்க. இத போய் அவகிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. இத பாரு, நானே சொன்னேன்னு சொல்லு. போ. சரிம்மா. ரங்கநாயகி, இங்க பாரு, நான் சொல்றேன்னு கோவப்படாத. பிறந்து இருக்கிறது நம்ம வம்சத்தோட வாரிசு, நம்ம முதல் வாரிசு. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்கும்போது நாம போலன்னா நல்லா இருக்காதுமா. ஏங்க, அவ மட்டும் ஒழுங்கா நம்ம வீட்லயே இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, நல்ல ஊரை கூட்டி தடபுடல ஒரு பெரிய ஃபங்க்ஷனை நடத்தி இருக்கலாம். ஆனா அவ புத்தி கெட்டு போய் மீனாட்சி வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு சொந்தம் பந்தம் யாரும் வரக்கூடாதுன்னு வேற பேசிட்டு இருக்கா. அப்படி பேசுறவ கிட்ட மான ரோஷம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போய் நிக்க சொல்றீங்களா? ஐயோ, அப்படி அம்மா. நீங்க ஏமா அப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு வர பிடிக்கலன்னா சொல்லுங்க, அன்னைக்கு போன மாதிரி நானே போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்ல வெற்றி. தாய் மாமன் இல்லாமலே அந்த பிள்ளைக்கு பேரை வைக்கட்டும். இல்ல ரங்கநாயகி, நான் எதுக்கு சொல்றேன், இதுக்கு மேல இத பத்தி யாரும் பேசக்கூடாதுங்க. சரண்யா குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்ல இருந்து யாரும் அங்க போக போறது இல்ல. இதுதான் என் முடிவு.
அம்மா அந்த மீனாட்சியோட ரோட்டு கடை காலி ஆயிடுச்சு. ஒரு சம்பாத்தியமும் இல்லாம வெட்டியா வீட்ல இருக்கா. அவ எப்படிமா இந்த ஃபங்க்ஷனை நடத்துவா? வரவங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுக்க கூட வசதி இருக்காது. என்ன பண்றது? ரங்கநாயகி கோடீஸ்வரி, ஆனா அவங்க வம்சத்து வாரிசுக்கு இப்படி ஒரு நிலைமை. எல்லாம் அந்த குழந்தையோட தலையெழுத்து. போமா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. இது வீட்டு கிச்சன்ங்கிறதுனால நீங்க 2 பேரும் ஒரே டைம்ல சமைக்க முடியாது. சோ நீங்க 2 பேருமே 1 by 1 தான் சமைச்சாகணும். சரி, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல யாரு சமைக்க போறாங்களோ அவங்க சமைச்சு மிச்சம் வச்சுட்டு போற இன்கிரீடியன்ஸை மட்டும்தான் ரெண்டாவதா சமைக்க போறவங்க யூஸ் பண்ணணும். புதுசா எந்த இன்கிரீடியன்ஸும் வெளியில இருந்து உள்ள வரக்கூடாது. ஏங்க இது என்னங்க அநியாயமா இருக்கு? முதல்ல போறவங்க மிச்சம் வைக்கிறத வச்சு எப்படி சமைக்க முடியும்? அதுதாங்க போட்டியே. அப்பதானே யாரு திறமையானவங்கன்னு தெரிய வரும். திறமைய கண்டுபிடிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க வேணும்னே ஆராதனாவை ரெண்டாவதா அனுப்பிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? ஏங்க, யாராவது அப்படியெல்லாம் வேணும்னே பண்ணுவாங்களா? அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, வேற ஏதாவது ரூல் சொல்ல. இதுக்குதான் அப்பவே இந்த ரூல்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொன்னேன். தேவையில்லாம யாருக்கும் மன கஷ்டம் வரக்கூடாதுல்ல. அதெல்லாம் யாருக்கும் எந்த மன கஷ்டமும் வராதுமா. 2 பேருமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க வேண்டியதுதான். அதுவும் பாயிண்ட் தான். எங்க நீங்க மேற்கொண்டு ரூல்ஸ சொல்லுங்க. எனக்கு எல்லாம் எதுவா இருந்தாலும் ஓகே தான். வேணும்னா நானே ரெண்டாவதா சமைக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் என்ன, இவங்க தான் செகண்ட் போறேன்னு சொல்றாங்கல்ல, இவங்க போய் ஃபர்ஸ்ட் சமைச்சிட்டு வரட்டும். நோ, அப்படியெல்லாம் கிரேஸ் சான்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. போட்டினா போட்டியா தான் நடக்கணும். 2 பேர்ல யாரு முதல்ல சமைக்கணும்னு டாஸ் போட்டு பார்த்து முடிவு பண்ணிடலாம். இது கூட நல்ல ஐடியா தான். அப்படியே பண்ணிடலாமே. அப்புறம் என்ன, டாஸ் போட்டு பாத்திர வேண்டியதானே? எல்லாருக்கும் ஓகே தானே? எனக்கு எல்லாம் டபுள் ஓகேப்பா. ஆண்டி, நீங்க என்ன இவ்ளோ யோசிக்கிறீங்க? போட்டிக்கு கூப்பிட்டதே நீங்க தான். ஆனா இப்ப என்னவோ பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க. நான் ஒண்ணு யோசிக்கலையே. எங்களுக்கும் ஓகே தான். அப்படின்னா ஓகே, டாஸ் போட்டு முடிவு பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஹெட். டெய்ல்ஸ். ஓகே. அதான் மகமாயி, கருமாரி, ஆதிபராசக்தி. ஐயோ, ஹெட்டுதான் விழணும் தாயே. விழுந்துரு 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 விழுந்துரு. ஐயோ, சூப்பர் ஆராதனா. ஹெட். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன அஞ்சலி, உன் கண்ணுல இப்பவே ஒரு பயம் தெரியுது. பேசாம தோல்வியை ஒத்துக்கிட்டு வாக் ஓவர் கொடுத்துறியா? பயமா? எனக்கா? ஐயோ சின்ன ஆண்டி, நீங்க என்ன புதுசா பாக்குறீங்கல்ல, அதனால உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதுல்ல. அடேங்கப்பா, பயங்கர பில்டப்பா இருக்கே. பயம் இல்லனா அப்புறம் ஏமா மூஞ்சலி மாதிரி வச்சிருக்க?
சைலஜா, என்ன பேச்சு இது? வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட இப்படிதான் பேசுவியா? மா என்னம்மா நீங்க? அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இவங்கெல்லாம் ஏன் இன்னும் இப்படியே இருக்க போறாங்க? இப்ப என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? சும்மா ஒரு ஜாலிக்காக சொன்னேன். அதுக்கு போய் இப்படி பேசுறீங்களே. சின்ன ஆண்டி, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒன்னும் நீங்க பேசினத சீரியஸாலாம் எடுத்துக்கல. ஏன்னா நீங்க பண்றது எல்லாமே காமெடி தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், அவங்க வயசு என்ன, உன் வயசு என்ன? கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம அவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுதான் உங்க வீட்டுல சொல்லி கொடுத்த மரியாதையா? ஏன் பொண்ண பாரு, பெரியவங்க கிட்ட எவ்வளவு மரியாதையா நடந்துக்குவான்னு தெரியுமா? சம்பந்தி வீட்டுல இருக்கிற எல்லாருக்காகவும் எவ்வளோ மெனக்கிட்டு இவ்ளோ அருமையா சமைச்சிருக்கான். நீ இன்னும் சமைக்கவே இல்ல, ஆனா வாய் மட்டும் இப்படி பேசுற. ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இப்ப எதுக்காக இந்த பொண்ணு கிட்ட சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அப்படி இல்ல சம்பந்தி. சின்ன சம்பந்தி என் பொண்ண பாராட்டினதும் அவளுக்கு பொறுக்க முடியல, பாத்தீங்களா? உடனே அவங்கள காமெடி பண்றீங்க, அதுன்னு எப்படி கிண்டல் பண்றா பாருங்க. அத நீங்க தானே கண்டிக்கணும். அவங்க ஒன்றும் மரியாதை குறைவாலாம் பேசல. சித்தி தான் முதல்ல கலாய்ச்சாங்க. அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு இவங்களும் பதிலுக்கு கலாய்ச்சாங்க. அவ்வளோதான். இதை போய் எதுக்காக பெருசுப்படுத்துறீங்க? சரி சரி, போதும். எல்லாரும் பேச்ச விடுங்க. அஞ்சலி, நீ போய் குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணு. ஓகே ஆண்டி. பிரீத்தி, நீ வா. சரி போ, வாங்க. ஆமா, என்ன சமைக்க போறீங்க? எப்பவாவது கிச்சனுக்கு வந்திருக்கீங்களா இல்லையா? சேச்சே, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேயே கிடையாது. ஜஸ்ட் கோ வித் தி ஃப்ளோ, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். ஐய, கிச்சன்ல ஒரு பெரிய போரே நடந்து முடிஞ்சிருக்கும் போலயே. அவங்க ரெண்டு பேரும் சமையல் செஞ்சாங்களா இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியல. சீச்சி, இதெல்லாம் ரொம்ப டூ மச். அதுக்குன்னு இப்படியா செய்வாங்க? ஒண்ணு கூட இல்லாம சுத்தமா தொடச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஓ, எனக்கு என்னவோ அவங்க நீங்க சமைக்க கூடாதுன்னு வேணுங்கணுமே செஞ்ச மாதிரி தான் இருக்கு. இதுக்கு போய் ஏன் இவ்ளோ கோவப்படுற? இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. அவங்க ஃபர்ஸ்ட் போகும்போது இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். சோ ஃப்ரீயா விடு, பாத்துக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா தாடிகர மேல சின்னதா ஒரு நிழல் பட்டுச்சுன்னா இந்த ராணியை நீ பத்திரகாளியா தான் பாப்ப. கேட்டியா? ஓ சம்பவக்காரி கத்துறத கேட்டியா? சொன்னா கேளுக்கருப்பா, அவளை விட்டுக்கருப்பா. என்ன சித்தார்த், இந்த கருப்பை சொன்ன மாதிரியே செஞ்சுட்டனா? இப்ப நீ இங்க அலறி அடிச்சுக்கிட்டு வர்றதுக்குள்ள ஓ சம்பவக்காரிய சம்பவம் பண்ணி முடிச்சிருப்பேன். கருப்பா, ராணியை விட்டுறா. அவளுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு என்னதான கொல்லணும்? நீ என்ன வேணா செஞ்சுக்கோ. ராணியை வீட்டுக்கு நடிக்க வந்தவனா? அவளை விட்டு கருப்பா. என்னையா சித்தார்த், உன் பொண்டாட்டி என்னடானா அம்புடு கெத்தா ஐ ஆம் வெயிட்டிங் கருப்பா வான்னு சொன்னா, நீ என்னடானா போன்ல அழுவுற. இதையெல்லாம் என் பையன் ஒருத்தன் கால்ல சுட்டிகள்ல அப்ப யோசிச்சிருக்கணும். கருப்பா, அதுக்கு பரிகாரம் நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்டா. ராணியை விட்டுறா கருப்பா. ஏய், என்னடா இப்படி எல்லாம் கெஞ்சுவ நினைச்சியா? என்ன கருப்பா, இவனும் ராணி மாதிரியே பண்றானேன்னு பாக்குறியா?
சரி, நீ அவளை தூக்குனதெல்லாம் இருக்கட்டும். இங்க இருந்து திரும்பி வந்தவங்கல்ல, உன் கொடுக்கு மாதிரி உன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பானே, அதான் உன்னோட தத்து புள்ள, உன்னோட எடுப்பு. அவன் அங்க இருக்கானான்னு பாரு. டேய் ஜெயா எங்கடா? டேய் நம்ம கூட தானே இருந்தா, எங்கடா போனா? கருப்பா, இவங்களை தூக்கிட்டு நாங்க முன்னாடி வந்துகிட்டு இருந்தோம். ஜெயா பின்னாடி தான் வர்றான்னு நினைச்சோம். டேய் முட்டாளுங்களா, அவனை அங்க தேடி என்னடா பிரயோஜனம்? என்னாச்சு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க இதெல்லாம் பண்றத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அஞ்சலி. என் மேல இவ்ளோ பாசமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இதெல்லாம் ஏன் அஞ்சலி முன்னாடியே டாடி கிட்ட காட்டாம இருந்தீங்க? சொல்லு அஞ்சலி, ஏன் இவ்வளவு நாளா எதையுமே காட்டிக்காம இருந்தீங்க? அதுவா டாடி, அப்பதான் சுடர் இல்லையே. சுடரா? ஆமா டாடி, காவியாக்கு சுடர் ஹெட்போன் வாங்கி தரேன்னு அவகிட்ட சொன்னான். அதனாலதான் காவியா உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வந்தார். அப்புறம் கவினுக்கு சுடர் ஹோம்வொர்க் பண்ணி தரேன்னு சொன்னான். அதனாலதான் கவின் உங்களுக்கு டேப்லெட் கொண்டு வந்து கொடுத்தான். அது மட்டும் இல்ல, அவன் முதல்ல ஹோம்வொர்க் தானே நானே பண்ணிக்கிறேன், டாடி ரூம்க்கு போக மாட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் கவின கம்பல் பண்ணி உங்க ரூம்க்கு அனுப்பி வச்சார். சரி, உனக்கு என்ன வாங்கி தரேன்னு அவ சொன்னா? அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல டாடி. பரவாயில்ல அஞ்சலி, நீ ஒருத்தியாச்சும் எனக்கு உண்மையா இருக்கிய. எனக்காக வந்தது நீ மட்டும்தான். இல்ல டாடி, சுடர் சொன்னனால தான் நான் வந்தேன். சுடர் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? சுடர் என்ன உங்க ரூம்ல இருக்க சொன்னா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வந்து அவகிட்ட சொல்ல சொன்னா. ஐயா, நீ போட்டு கொண்டு வந்தியா? இல்லங்கய்யா. அப்போ வேற யார் போட்டு கொடுத்தது? ஐயா, சுடர் தான் போட்டு கொடுக்க சொன்னாங்க. எதை எடுத்தாலும் சுடர் சொன்னாதான் செய்யணுமா? ஏன் உங்களுக்கா பண்ணணும்னு தோணவே தோணாதா? பாலும் வேணாம், ஒன்றும் வேணாம், எடுத்துட்டு போ. ஐயோ டாடி கோவப்படுறாரு, நம்ம போயிருவோம். ஐயா, காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா ஐயா? செல்வி, அமைதியா வெளியில போயிடு. சரிங்க ஐயா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? யாராச்சும் சொல்லி கொடுத்ததா? என்ன ஒருத்தர் பாத்துக்கணும்னு ஒண்ணும் இல்ல. என்னோட வேலையை என்னாலே பாத்துக்க முடியும். எனக்கு என்ன பெரிய அடியா பட்டிருக்கு? சின்ன அடிதானே. இந்த அடிக்கலாம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியமே இல்லை.
இனி எதுனாலும் நானே பாத்துக்கிறேன். ஓ ஆ ஆ ஓ ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க அவன் கூட அன்னைக்கு எனக்காக சண்டை போட்டது என்னால ஏத்துக்க முடியல. உங்க தராதரத்தை குறைச்சிட்டனோன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் சார். போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து போனதை நினைச்சு அப்படி அழுதுருக்கேன். நான் இதுக்கெல்லாம் எவ்வளவு சாரி சொன்னாலும் பத்தாது. போதும், தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா? ஏற்கனவே நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். நீ ஒரு பக்கம் என்ன படுத்தாத. இல்ல சார், இப்போ நான் இந்த சான்ஸ் விட்டா மறுபடியும் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுற தைரியம் வருமானு தெரியல. நீங்க என்ன மன்னிக்க கூட தேவையில்ல. ஆனா உங்ககிட்ட மனசை விட்டு நான் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான். தயவு செஞ்சு நான் பேசுறத முழுசா கேளுங்க ப்ளீஸ். நான் தான் உங்க எல்லா கஷ்டத்துக்கும் காரணம். உங்களுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்துக்கு கொடுக்கறேன், இல்லன்னு சொல்லல. ஆனா நான் போய் சொல்லி மறைக்கணும்னு என்னைக்குமே நினைச்சதில்ல. உங்களுக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்சு நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தேன். அங்க நீங்க ஒரு பார்மசில வேலை செய்யறவர்கிட்ட பேசின விதம், நடந்துகிட்ட விதம் என்ன ரொம்ப பயமுறுத்திருச்சு. உண்மையை சொல்ல வந்தனா அன்னைக்கு எதுவுமே சொல்ல முடியாம திரும்பி வந்துட்டேன். சார், மரியாதை இல்லாத இடத்துல பயம் வராது. ஆரம்பத்துல உங்க மேல எனக்கு பயமே இருந்ததில்ல. ஏன்னா நான் உங்களை மதிச்சதே இல்ல. உங்க மேல மரியாதை வரும்போது அது பயமா மாறி உண்மையை சொல்ல விடாம என்ன தடுத்துருச்சு. ஒவ்வொரு பொய் இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இவ்ளோ பெரிய வலியும் வேதனையும் கொண்டு வந்து சேர்க்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்க என் கழுத்தை பிடிச்சு தள்ளினாலும் பரவாயில்லன்னு நான் முன்னாடியே எல்லா உண்மையும் சொல்லிருப்பேன். கொஞ்ச நாள்ல இங்க இருந்து போக போறோம், அதுக்குள்ள எல்லா உண்மையும் சொல்லி உங்க எல்லாரையும் காயப்படுத்த வேண்டாமேன்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாரையும் இவ்ளோ காயப்படுத்தும்னு நான் நினைக்கவே இல்லை சார். தப்புதான், தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். உன் பக்கம் நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற மனநிலையில நான் இல்ல. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனியா விடு ப்ளீஸ். சார், நான் இவ்ளோ சொல்லியும் உங்களுக்கு என் பக்கம் இருக்கிற நியாயம் புரியலனா நான் இனிமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் சார். சார், நான் விழுந்து அடிபட்டாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நீ மட்டும் கிட்ட வராத. கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல சார். எனக்காக நீ வர்ற பாத்தியா, அதான் எனக்கு கஷ்டமே. வராத. நீ போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, என்ன நான் பாத்துக்கிறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேடம், மேடம் எந்திரிங்க மேடம். மேடம், கண்ணு முழிச்சு பாருங்க மேடம். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. கண்ணு முழிங்க மேடம். மேடம், மேடம் ப்ளீஸ். மேடம், அந்த முருகனை பார்க்க, அதான் விக்ரம பார்க்க சென்னை போகணும்னு சொல்லிட்டு இருந்தால, அவ கூட நானும் போனாவும் போயிட்டு வந்துடுறோம். நீ மார்க்கெட் வேலையெல்லாம் பார்த்துக்கோ. எனக்கும் மனசுல ஒரு விஷயம் கொஞ்ச நாளா தோணிக்கிட்டே இருக்கு. அதை பத்தியும் நான் அந்த விக்ரம் கிட்ட பேசிட்டு வரலான்னு இருக்கேன். என்ன விஷயம்? நல்ல விஷயம்தான்.
அந்த விஷயத்த நான் பேசிட்டு வந்து அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். என்ன போனா, நான் சொல்றது சரிதானே? நாம் இருக்கிற டென்ஷன்ல இவன் வேற சும்மா 9 ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். சொல்லு சரவணா. சிவா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உனக்கு கால் பண்ணேன். நீ அப்போ பேசவே இல்லை. நீ ஃபோன் பண்ணியிருந்தியா? எப்படா? என்ன சிவா, அதுக்குள்ள மறந்துட்டியா? நீ கூட அட்டன் பண்ண சிவா. ஆனா அதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம கட் பண்ணிட்ட சிவா. ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையா? டேய், நீ கால் பண்ணதே எனக்கு தெரியாதுடா. அப்புறம் எப்படி நான் அட்டன் பண்ணி பேசியிருப்பேன்? அப்படியா? உனக்கு தெரியாதா? தெரியலையே. அப்போ வேற யாரும் ஃபோன் எடுத்து பேசியிருக்காங்க. என் ஃபோன் எடுத்து யார் பேசியிருப்பா? நான் ரூம்ல அண்ணங்கிட்ட பேசிட்டு திரும்பி வரும்போது காவேரி தான் வந்தா. அப்ப காவேரி தான் சரவணனோட காலை அட்டன் பண்ணி பேசியிருக்கா. சரவணா, நீ என்ன விஷயமா எனக்கு ஃபோன் பண்ண? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சிவா, என் தங்கச்சி மகாவும் அவங்க ஹஸ்பண்ட் விக்ரமும் அங்க இருக்காங்களான்னு விசாரிக்க சொல்லியிருந்தேன்ல. அதுல இப்போ விக்ரம் மட்டும் தனியா வீட்டுக்கு வந்திருக்காரு. இதுல மகாதா என்ன ஆனால்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு மகாவும் அங்கதான் இருக்கா. சரவணா, உன் தங்கச்சியை தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா சிவா. சரி, நீ வை, நான் விசாரிச்சு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரி, நீ வா. பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சரவண நம்பர்ல இருந்து இன்கமிங் வந்திருக்கு. 3 நிமிஷம் வேற பேசியிருக்காங்க. அப்ப காவேரிக்கு தான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருந்தா என்ன பண்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்ப கதவை திறந்து. சரிங்கண்ணா. சம்பந்தி, நான் சொல்றத இப்பயாவது நம்புறீங்களா? இப்படி குடும்ப மானத்தை குழி தோண்டி புதைச்சிட்டேடி. ஏ மாயா, காதலிச்சு கல்யாணம் பண்றவ எதுக்கடி இங்க வரணும்? அத உங்க ஊர்ல அங்கே பண்ணிருக்க வேண்டியதானே? உன்னால நான் வாழ போற வீட்டுக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேரு பாரு. ஆதி உண்மைக்கே இவ்வளவு பேசுறாங்களே, மீதி உண்மை தெரிஞ்சா என்னெல்லாம் பேசுவாங்களோ. கல்யாணத்தையும் முடிச்சிட்டு எதுவுமே தெரியாத அப்பாவி பொண்ணு மாதிரி எப்படி நிக்கிறா பாருங்க. உன் புருஷன் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கானா? அவனை முதல்ல வெளியே வர சொல்லு. அவனை இழுத்துட்டு வா. சரிங்கண்ணா.
மாப்ள சீனு சீனு ஆமா ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நாங்க சாட்சி கையெழுத்து போட தான் இங்க வந்திருக்கோம். நீங்க யாரோ வேலை வெட்டி இல்லாதவங்க சொன்ன தப்பான இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு வந்து இப்படி பண்ணிட்டீங்க. டேய் சீனு, பார்த்து வார்த்தையை விடு. ஓ மாமனார் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாதவர் இல்ல. ஓஹோ, இதுவும் இவர் வேலைதானா? நீ பேச்ச தசை திருப்பாத. யாரோட கல்யாணத்துக்கு நீ சாட்சி கையெழுத்து போட வந்த அதை சொல்ல. எங்களோட கல்யாணத்துக்கு தான். வணக்கங்கய்யா. வணக்கம். வணக்கங்கய்யா. வணக்கம்மா. தோ நாங்க 2 பேர் தான் கல்யாண ஜோடி. நீங்க ஐயா என்ன தெரியலீங்களா? ஐயா பஞ்சாயத்துல உங்க தம்பிக்கு எதிரா அதான் பொய் பிராது கொடுத்தால அந்த பொண்ணு தாயி, அவளோட பழைய புருஷன் தான் நான். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கங்கய்யா. என் பேரு பட்ரகுமார். தோ இவளோட பாவப்பட்ட புருஷன் நான் தான். என்னது பழைய புருஷனா? புருஷன்ல பழைய புருஷன் புது புருஷன் எல்லாம் இருக்கா என்ன? இவன் எப்படி இங்க வந்து கனெக்ட் ஆனான்னு தெரியலையே. உனக்குதான் கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி இருக்கால, அப்படி இருக்கிறப்போ எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும்? அது சட்டப்படி குற்றம். அதானே? அப்படி கேளுங்க சம்பந்தி. ஆளாளுக்கு எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி கதை சொல்றாங்க பாருங்க. ஐயா நீங்களே சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு பொம்பளையோட யாராவது குடும்பம் நடத்த முடியுமா? அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் இதோ என் தேவியை பார்த்து என் மனசு பறி கொடுத்து ரிஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். சாட்சி கையெழுத்து போட யாரும் வரலங்கய்யா. அதான் இவங்க 2 பேருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி சாட்சி கையெழுத்து போட வர முடியுமான்னு கேட்டேன். உடனே வந்துட்டாங்கய்யா. ஐயா நான் சொல்றத நம்பலனா ஐயா ரிஜிஸ்டரே வந்து சொல்ல சொல்லட்டுமா? மாயா, அப்படின்னா உனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கலையா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இவ முறைக்கிறாளா சிரிக்கிறாளா எதுவுமே தெரியல. ஓய் இங்க வா, அப்படியே அந்த பச்சை மிளகாய் எடுத்துட்டு வா. ஒரே நேரத்துல சொல்ல மாட்டியா? பின்ன பிரிச்சு பிரிச்சு தனித்தனியா சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் சொல்ல முடியும், புரியுதா? நான் சொல்றதெல்லாம் செய்யணும் தான் அசிஸ்டன்டே வேணும்னு சொன்னேன். உன்னால முடியலன்னா வேணா சொல்லு, நான் உங்க அக்காள்கிட்ட சொல்றேன். ஏ வீரா, வேணாம் வேணாம் வேணாம். நீ ஏன் அக்காவை கூப்பிடுற? அக்காவெல்லாம் கூப்பிடாத, நானே செய்யறேன். வேற என்ன வேணும் சொல்லு.
சொல்கிறேன் இரு. இந்தா இதை வச்சுட்டு கரம் மசாலா எடுத்துட்டு வா. என்ன பார்க்குற? நான் உன் மேலே கோமா இருக்கேன்னு நினச்சியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நான் ராத்திரியே மறந்துட்டேன். உன்னை மன்னிச்சிட்டேன் போ. நீ என்ன மன்னிச்சிட்டியா? ஆமாம், நேற்று நீ போர்வை இழுத்து பிரச்சனை பண்ணல, ஒருவேளை நான் ஹர்ட் ஆயிருப்பேன்னு நீ நினச்சிருப்ப. அப்படிலாம் இல்லை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். என்ன இருந்தாலும் நீ ஒரு குழந்தை பிள்ளை. உன்கிட்ட கோச்சிட்டு என்ன பண்ண போகிறேன்? பாவம். போர்வையை இழுத்திருக்க கூடாது, போர்வையோட வச்சு கொளுத்தி இருக்கணும். ரொம்ப போட்டு யோசிக்காத. உன் மைண்ட் வாய்ஸ் இங்க கேக்குது. நவுர். வாசனை எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஆய், சும்மா எல்லாம் சொல்லாத. உனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடு. இல்ல இல்ல, நிஜமாவே நல்லா தான் இருக்கு. ஆமா, உனக்கு உங்க அண்ணன்னா ரொம்ப பிடிக்கும் போல. சும்மா சொல்லு. எனக்கு அப்பா அண்ணா எல்லாமே என் அண்ணா தான். அண்ணா தான் என் உசுரு. நான் ஒன்னு சொல்லவா? என்ன? பேசாம நீ என்ன வேணும் உங்க அண்ணனை நினைச்சுக்க. உங்க அண்ணன் பண்ண அளவுக்கு எனக்கு பண்ண தெரியுமான்னு தெரியல. பட் ஆனா அவங்க அண்ணன் என்ன பண்ணுவாரோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்றேன். நீ என் அண்ணனா? சான்ஸே இல்ல. எந்த சூழ்நிலையிலயும் நான் உன்னை அந்த மாதிரி மட்டும் யோசிக்கவே மாட்டேன். வேற ஏதாச்சும் வேலை இருக்கா? வேலைலாம் நிறைய இருக்குது. நீ கொஞ்சம் ஓரமா நில்லு. கொஞ்சம் நெடி வர ஆரம்பிச்சிருச்சு, தம் போட போறேன். போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாறா, ஓ இதுதான் விஷயமா? இதுக்குதான் அவ என்ன அவ்வளோ அக்கறையா குளிக்க போக சொன்னாளா? விவரமா தான் இருக்கா. நான் எவ்வளவு விவரம்னு காமிக்கணும்ல, காமிக்கிறேன். இங்க பாருங்கண்ணே, தம் கிடக்கட்டும், புரியுதா? யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிப்பா, சரி. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் யாரும் தம் கிட்ட போக கூடாது, புரியுதா? புரியுதுப்பா. பிருந்தா, பாத்ரூம்ல யார் இருக்கா? யாரும் இல்ல. சரி, நான் இங்க கொஞ்சம் ஊத்துனா. அண்ணா போய் லைட்டா ஒரு டீயை போட்டு வந்துருமா? சரிப்பா, சரி வாங்க. யாரும் இல்ல, நான் மட்டும் எதுக்கு நிக்கணும்? நான் போறேன்பா.
சும்மா சொல்லக்கூடாது. மாற கைப்பக்குவம் தான். இவ்வளவு டேஸ்டா செஞ்சு வச்சிருக்கா. இந்த பிரியாணி மட்டும் இலைக்கு போச்சு, இந்த குடும்பத்துக்கு இல்ல நல்ல பேர் வந்துரும். விடக்கூடாதே. இருங்க, இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஏத்துறேன். இது சூப்பரா இருக்கு. பிரியாணியை செய்றீங்க. பிரியாணி சாப்பிடுங்க. பிரியாணி நல்லா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.